ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இறந்து போன டெட் பாடிக்கு 2 கோடி வரைக்கும் வேல்யூ இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா இது 100க்கு 100 உண்மைதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இது உண்மையா பொய்யான்னு கடைசியில உங்களுக்கே தெரியும். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் செத்துட்டான்னா, ஒண்ணு அவன் உடம்ப புதைப்பாங்க, இல்லன்னா அவன் உடம்ப எரிப்பாங்க. ஆனா இது 2மே செய்யாம அவன் பாடிய ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. சோ இது எந்த நாட்டுல நடக்குது? அப்புறம் இது எதுக்காக செய்றாங்க? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஜெர்மன்ல இருக்கிற டுமாரோ பயோ அப்படின்ற ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இந்த மாதிரி இறந்து போன டெட் பாடிஸ் எல்லாம் வந்து கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எதுக்கு இப்படி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்ப டெவலப் ஆகிட்டு இருக்கிற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் நமக்கு டெய்லி நெறைய ஆச்சரியமான விஷயங்கள் வந்து குடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் வந்து வந்து மேக்ஸிமம் என் சேனல்ல நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த வகையில நாம கொஞ்சம் அட்வான்ஸா அதாவது ஃபியூச்சர்ல போய் பார்த்தோம்னா, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பாடி செல்ஸ வச்சு நம்மளால மறுபடியும் உயிரோட வர வைக்க முடியும். அப்படின்ற டெக்னாலஜி வரலாம். சோ அந்த டெக்னாலஜி அப்ப நம்ம யூஸ் பண்ணோம்னா, நமக்கு நம்ம பாடி அப்புறம் பாடி செல்ஸ் தேவைப்படும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சாதாரணமா வந்து நம்ம எரிக்காமலும், புதைக்காமலும் நம்ம பாடிய சும்மா விட்டா கூட, அது வந்து அப்படியே டீகம்போஸ் ஆயிரும். அப்படி டீகம்போஸ் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த முக்கியமான வைல்ட் கார்டா வர்றது இந்த கிரையோ பிரிசர்வேஷன் மெத்தட். இது எப்படின்னா, நம்ம பாடியும், பாடி செல்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிருப்பாங்க. சோ, இது நமக்கு ஃபியூச்சர்ல இருந்து எப்பவாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு இந்த டுமாரோ பயோ அப்படின்ற ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஒரு அதாவது இந்த ஐடியா வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்ற டெக்னிக்க டாக்டர் ஆலன் ஜாவராங்கோவ் அப்படின்ற நார்த்தன் யூரோப்ல இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ சயின்டிஸ்ட் மற்றும் ஆன்டி ஏஜிங் ரிசர்ச்சர் தாங்க கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த டெக்னிக் என்னன்னு நம்ம கொஞ்சம் டீடைலா பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் காசஸ்னால நேச்சுரல் டெத் ஆகும்போது, அவனோட டெட் பாடிய ஃபர்ஸ்ட் -196 ° செல்சியஸ்க்கு கூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாடிக்குள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும், பாடியில ஐஸ் ஃபார்மேஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் கிரையோ புரொடெக்டன்ஸ் அப்படின்ற ஒரு பாடிலி ஃப்ளூயிட ரீப்ளேஸ் பண்றாங்க. இப்படி லோ டெம்பரேச்சருக்கு கூல் பண்ண டெட் பாடிய ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ள ஃபுல்லா லிக்விட் நைட்ரஜனால ஃபில் பண்ணுவாங்க. இதுல ஆட் பண்ண லிக்விட் நைட்ரஜன் அந்த பாடிய வெரி லோ டெம்பரேச்சர்ல எவ்வளவு வருஷம் ஆனாலும் அப்படியே பிரிசர்வ் பண்ணி இருக்கும். சோ அந்த பாடி அண்ட் பாடி செல்ஸ் நமக்கு எப்ப தேவைப்படுமோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த அதாவது இப்படி நம்ம ஃபுல் பாடிய கிரையோ பிரிசர்வேஷன் பண்றதுக்கு அந்த கம்பெனி நம்ம இந்தியன் ருபீஸ்ல கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் ஜஸ்ட் பிரெயின் மட்டும் பிரிசர்வ் பண்ணணும்னா இந்தியன் ருபீஸ் மதிப்புல 70 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்களாம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இந்த கிரையோ பிரிசர்வேஷன் மெத்தட்ல அவங்க பாடியை ஃப்ரீஸ் பண்ணி ஃபியூச்சர்ல உயிரோட மீண்டும் வரலாம் அப்படின்ற நம்பிக்கையில இது வரைக்கும் 650 பேருக்கு மேல அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சிருக்காங்களாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த கிரையோ பிரிசர்வேஷன் மெத்தட் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, செத்து போனவங்க எல்லாம் மறுபடியும் உயிரோட வருவாங்கன்னு நினைச்சு பார்த்தாலே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நியூஸ் என் சேனல்ல நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.